ராஜ்டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு புத்தாண்டு பலன்கள் 2025. புத்தாண்டு பிறக்க போகுது அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய அரங்கத்திற்கு ஜோதிட வல்லுநர்கள் வருகை தந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். 2025ஆம் ஆண்டுக்கான பொது பலன்கள் பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் என்னென்ன பொது பலன்கள் நம்ம அனைவருக்கும் இருக்குது அப்படின்றத நீங்கள் பகிர்ந்து சொல்லுங்கள். ஓம் கம் கணபதையே நமகா. நேயர்கள் அனைவருக்கும் 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒரு வருஷம் பிறக்கும்போது அந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும். அந்த நல்லா இருக்கணும் வாழ்த்துக்களோடையே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடங்குகிறோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்களாக இறைவன் இந்த வருஷம் வாரி வழங்கட்டும், இது எங்களுடைய ஆசை. ஆனால் 2025 எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தா, அந்த 2025 கூட்டுத்தொகைக்கு நாயகனாக இருக்கக்கூடியவன் செவ்வாய் பகவான். அவர் நீச்சமாக இருந்து தான் வருஷத்தை துவங்குறார். ஒரு கிரகம் நீச்சமாக இருக்கிற போது அதற்குரிய பலன்களையும் நம்ம அனுபவிக்கத்தான் வேண்டியிருக்கு. அப்போ செவ்வாயுடைய பலன்கள் என்ன? செவ்வாய்னா பூமிக்காரகன்னு பேர். இந்த பூமியில், இந்த உலகத்தில் பல்வேறு விதமான இயற்கை சீற்றங்கள் ஏற்படக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு. பூமி பிளக்குமா? பூமி பிளக்கும். பெரிய மலைகள் உடைந்து விழுமா? விழும். பெரிய பூகம்பங்கள் ஏற்படுமா? ஏற்படும். இதெல்லாம் இருக்கத்தான் போகிறது. செவ்வாய் இருக்கக்கூடிய வீடு கடக வீடு, ஒரு நீர் வீடு. அந்த வீட்டில் இந்த செவ்வாய் நீச்சமாக இருக்காருன்னு சொல்லும்போது நீரினால் ஏற்படக்கூடிய பிரளயங்கள், மழையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இயற்கை சீற்றங்கள் இருக்க போகிறது. அது மறுக்க முடியாது. அதே நேரத்தில் நல்லது என்ன நடக்கும் எங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இந்த வருஷத்தில் ஒன்றாய் சேர்ந்து ஜொலிச்சு தான் வருஷம் ஆரம்பிக்கிறது. உத்திராட நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கார், அதே தனுசு ராசிலேயே சூரிய பகவானும் இருக்கார். அப்போது இந்தியாவுடைய சாதனை உலக அரங்கத்தில் பேசப்படும். குறிப்பாக விண்வெளித்துறையில் நம்ம பண்ண போகிற சாதனை நமக்கு நல்ல பெயரும் புகழும் பெற்றுத்தரும். புதன் பகவானுடைய அனுக்கிரகம், அவரும் காலபுருஷ தத்துவத்துடைய பாக்கிய ராசியில் உட்கார்ந்து ஆரம்பிக்கிறார். அதனால கல்வியிலே நிறைய மாற்றங்கள் இந்த ஆண்டு வரப்போகிறது. அந்த மாற்றங்கள் மாணவர்கள் இதுவரை பார்த்திராத மாற்றங்கள் கல்வியிலே காணப்போகிறார்கள். பொருளாதார விஷயம்னு எடுத்துட்டோம்னா, சனி சுக்கிரனுடைய சேர்க்கை நல்ல பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். நீங்கள் எல்லாருக்கும் வளர்ச்சியானு கேட்டக்கூடாது. ஆசிய நாடுகளாக இருக்கக்கூடிய, நம்ம சுற்றி வர இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கு பாருங்க, அந்த நாடுகள்லாம் பெரிய வீழ்ச்சி இருக்கும் பொருளாதாரத்தில். ஆனால் இந்தியாவை மட்டும் பொருளாதார விஷயங்களை தப்பிச்சுக்கும். ஒரு பணப்புழக்கம் குறைவாக இருந்தால் கூட பொருளாதார விஷயங்களில் இந்தியா மேலோங்கி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த வருஷம் நல்ல வருஷம்னே நம்ம எடுத்துக்கலாம். புத்தாண்டு 2025 என்பது பல வகைகளில் நன்மை கொடுக்கக்கூடிய ஆண்டாக வருகிறது. தங்கத்துடைய விலை நிறைய ஏறும். அப்படி ஏறினாலும் அதை வாங்கக்கூடிய சக்தியானது மக்கள்கிட்ட அதிகரிக்கும். இப்போ வரைக்கும் கூட 7,000 ரூபாய்க்கு மிகுதியாக விற்கக்கூடிய ஒரு கிராமில் கூட இன்னும் கூட்டம் குறைந்தபாடு இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா அது எதை காமிக்குது? மக்களுடைய வாங்கும் திறமை, கன்சியூமருடைய கேப்பபிலிட்டியை அது காமிக்குது. இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு, அதாவது 26ஆம் ஆண்டு வரக்கூடிய தேர்தலை முன்னிட்டு 25ஆம் ஆண்டு பல கூட்டணி மாற்றங்கள், மிகப்பெரிய அளவில் அலையன்ஸ் பாலிட்டிக்ஸில் சேஞ்சஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லை, எஸ்பெஷலி இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் துறைகள், எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட துறைகளில் பெரிய முன்னேற்றங்கள் வரும். பல கம்பெனிஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்மால், மீடியம் அண்ட் லார்ஜ் சைஸ் கம்பெனிஸ்க்கு அப்ராடில் இருக்கக்கூடிய கம்பெனிஸோட டைஅப் பண்ணி, இல்லை வெளிநாட்டில் வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லக்கூடிய எஸ்ஐபியில் பெருவாரியான மக்கள் வந்து சேமிக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தி நமக்கு கிடைக்கிது. அப்போ சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிறது கூட எந்த நாட்டு மக்கள் சேவிங்ஸை நோக்கி பிரயாணப்படுறாங்களோ அந்த நாட்டில் வந்து பொருளாதாரம் நன்மை அடையும் அப்படிங்கிறது தான் பொருள். அதே மாதிரி கல்வியினுடைய தரம் என்பது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மெடிக்கல் நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க, இல்லை ஒரு மெடிக்கல் படிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு முடியாத நிலை இருந்தது போக அது வந்து கைக்கு எட்டுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு வர மாதிரியான அமைப்புகள் இருக்குது. திருமணம் சார்ந்த விஷயங்களில் பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை தரக்கூடியது, பல அலையன்ஸே முடியாமல் இருக்கக்கூடிய விஷயங்களில் கூட மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா பல நாடுகளுக்கு மாடரேட்டான இயர் அப்படின்னு சொன்னாலும் கூட பாரத தேசத்திற்கு, விக்ஷித பாரத தேசத்திற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஆண்டாக தான் நான் பார்க்குறேன். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. 2025 இந்த வருஷத்தில் மாற்றங்கள், ஏற்றங்கள் இந்தியாவுக்கு பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்க போகிறது.
ஷேர் மார்க்கெட் இண்டிசஸ் பார்த்தாலேனால் இப்போது 79-80,000 பாயிண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 90,000-லேருந்து 95,000 பாயிண்ட் வரலும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்தியாவினுடைய பொருளாதாரம் உலகத்தையே ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வேர்ல்டு கரன்சின்னு சொல்லக்கூடிய US டாலருடைய கரன்சி டெபாசிட்ஸ் அதிகமாகிட்டே போகும். இதையும் தாண்டி போகக்கூடிய அளவிற்கு நிச்சயமாக இந்த வருஷம் ஒரு பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. கடுமையான சட்டங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதுவும் உழைப்பாளிகளுக்கு, அதாவது ஒர்க்கர்ஸு, லேபர்ஸு, இதெல்லாம் கடுமையான சட்டங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. சட்டங்கள் அதிகமாக அதனுடைய அவுட்புட்னு சொல்லக்கூடிய ரிசல்ட்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதன் மூலியமாக நம்மளுடைய உற்பத்தி திறனாக இருக்கட்டும், நம்ம வெளிநாட்டுக்கு கொடுக்கக்கூடிய பலனாக இருக்கட்டும், பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் டெவலப்மெண்ட் ஏரியாஸ் எல்லாமே, அதாவது நம்மளுடைய இந்தியாவினுடைய டெவலப்மெண்ட் தான் உலகத்திலேயே மிகவும் அதிகமாக பேசக்கூடிய அளவிற்கு இருக்கும். இயற்கை சீற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா சிறு மேற்கத்திய தொடர்ச்சி மலையில் சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தமிழ்நாட்டில் டவுன் சவுத்தில் ஒரு பெரிய பிரச்சனை, அதாவது மழையினால் வெள்ளங்களோ இல்லைன்னா நிலச்சரிவோ வரக்கூடிய வாய்ப்பும். அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த பூனா, பாம்பே, இந்த மாதிரி மகாராஷ்டிரா வெஸ்டர்ன் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் இருக்குது. இருந்தாலும் மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. ஆளக்கூடியவர்களுக்கு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் எதிரிகளை வைத்து அவர்கள் நிச்சயமாக வெல்லக்கூடிய, இந்தியாவை காப்பாற்றக்கூடிய, அவர்களும் தன்னுடைய பொசிஷனை காப்பாற்றிக்கக்கூடிய அளவிற்கு நிச்சயமாக இருப்பார்கள். இந்தியாவில் பெரிய மாற்றங்கள், வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகமாக பெருக்கும். உற்பத்தி திறனும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. இந்த 2025ஆம் ஆண்டு பொது பலன்கள் இவங்க 3 பேருமே சொன்னாங்க. ஸோ திருக்கணித முறைப்படி நடக்கக்கூடிய பெயர்ச்சிகள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சனி பெயர்ச்சி, ராகு, கேது மற்றும் குரு. சனி பெயர்ச்சி மார்ச் 29ஆம் தேதி திருக்கணித முறைப்படி வருது. குரு பெயர்ச்சியும் ராகு கேது பெயர்ச்சியும் மே மாதம் 18, 16 ஆகிய தேதிகளில் இந்த பெயர்ச்சிகள் வருது. இந்த வணிகத்துறை நல்லா இருந்தால் தான் நமக்கு பொருளாதாரத்தினுடைய உயர்வு நல்லாயிருக்கும். அதனால் நிறைய புதிய இண்டஸ்ட்ரீஸ் வரும். இப்போவே நம்ம பார்க்கலாம், இளைஞர்கள்லாம் நிறைய பேர் எதுக்கு நம்ம ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போகணும், நம்மளே ஒரு ஸ்டார்ட் அப் வைக்கலாமே அப்படின்ட்டு நிறைய புதிய ஸ்டார்ட் அப்ஸ்லாம் வருது. ஸோ இளைஞர்கள் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிறைய புதிய தொழிற்சாலைகளாக இருக்கட்டும், ஐடி துறையிலாக இருக்கட்டும் நிறையா வரும். ஸோ இந்த 2025ஆம் ஆண்டு நமக்கு சனி பகவான் மீன ராசிக்கு போகிறாரு, குரு பகவான் மிதுனத்துக்கு வராரு. ஸோ கேந்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த 2 கிரகங்களும், ராகு பகவான் கும்பராசியிலையும் கேத்து பகவான் சூரியனின் வீடான சிம்ம ராசியிலையும் வரப்போகிறாங்க. ஸோ இந்த ஒரு கிரக அமைப்பில் திருமணங்கள், குழந்தை பாக்கியங்கள் இப்படி பார்க்கும் பொழுது சென்ற ஆண்டை விட நமக்கு நல்லாவே இருக்கும். திரைத்துறையில் இருக்கிறவங்க, சின்ன திரையில் இருக்கிறவங்க, கலைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரங்கள் வரப்போகுது. அது மட்டும் இல்லைங்க, விஞ்ஞானிகள், அதுவும் குறிப்பாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இப்போ எப்படி நம்மளுடைய வேர்ல்ட் செஸ் சாம்பியன் நம்மளுடைய இந்தியாவில் நமக்கு பெருமை சேர்த்தாரோ அது மாதிரி நிறைய இளைஞர்கள் அறிவியல் சார்ந்தாக இருக்கட்டும், விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும், இந்தியாவின் மதிப்பு கூடத்தான் போகிறது. ஸோ பெண்களுக்கு குறிப்பாக சொல்லணுன்னா நிறைய விவாகரத்துகள் குறையும், நிறைய குழந்தை பாக்கியங்கள் அதிகமாக இருக்கும். அண்ட் காதல் திருமணங்கள் அதிகமாக வருவதற்கு இந்த 2025 நம்ம எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் பொது பலன்கள் பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறமா ராசி பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், மேச ராசிக்கான பலன்கள் பற்றி சொல்லுங்கள். இந்த ஆண்டு 2025 மிகச்சிறப்பாக மேஷராசிக்கு இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இருக்கார் பாருங்க, கொஞ்சம் அவர் மட்டும் நீச்சமான நிலைமையில் உட்கார்ந்து வருஷத்தை துவக்கிறார். அப்படி அவர் இருக்கும்போது மேஷராசிக்காரர்கள் சில விஷயங்களில் கவனமாக இருந்து கொண்டால் இந்த ஆண்டு நல்லா இருக்கும். என்ன, இயல்பாகவே துடிப்பு, வீராப்பு, மனசில் ஒரு வலிமை, எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் அந்த மேஷராசிக்காரர்கள். அப்போ இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கொஞ்சம் நீச்சமாக இருக்கிற போது எல்லா விஷயத்திலும் இந்த ஆண்டு கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். எதிலையுமே வெட்டி வீராப்பு இருந்துடக்கூடாது, எல்லார்ட்டையும் நிதானமாக பழகணும், யார்ட்டையும் கோபப்படக்கூடாது. இந்த விஷயங்களை வச்சுட்டா போகிறோம். 2ஆம் இடத்துல தனகாரகன் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். பணச்செழிப்புக்கு கேட்கவே வேண்டாம், நல்ல ஒரு பண வருமானங்கள் இருக்க போகிறது. இந்த குரு பகவானுக்கு புத்திரகாரகன்னு பேர். மேஷராசியிலிருந்து இப்போதான் திருமணம் ஆயிருக்கு வச்சுக்கோங்களேன், இளம் தம்பதியர்
குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்காங்கன்னா நல்ல குழந்தை பாக்கியம் இந்த ஆண்டு அமையும். அது சிறப்பாக இருக்குது. இந்த குரு பகவான் என்ன பண்ண போகிறார், 3வது ஸ்தானத்துக்கு போகிறார். தன ஸ்தானத்திலிருந்து தைரிய ஸ்தானத்துக்கு போகிறார். அப்போ மனோ தைரியங்கள் கூடும். அந்த குரு பகவானுடைய பார்வை பாக்கியஸ்தானத்தின் மீது படுகிறது. ஆகவே ரொம்ப பாக்கியமான வருஷம். இவர் மேஷராசியில் பிறக்கிறதுக்கு என்ன பாக்கியம் செய்தோமோங்கிற அளவுக்கு நல்ல பணப்புழக்கம், புகழ், பெருமை அதிகரிக்கக்கூடிய வருஷம். அதுவும் இந்த குரு போய் புதனுடைய வீட்டில் உட்காந்துருக்கும் போது ஷேர் மார்க்கெட்டில் நிறைய சம்பாதிக்கக்கூடியவர்களாக மேஷராசிக்காரங்க இருக்க போகிறாங்க. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கல்வியில் பெரிய அளவுக்கு சாதிக்க முடியும். அது ஹையர் எஜுகேஷனாக இருந்தாலும் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய யோகம். இந்த சூரியன் சந்திரனுடைய சேர்க்கை பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்து தாய் தந்தையருடைய ஆசீர்வாதம் பிரமாதமாக கிடைக்க போகிறது இவங்களுக்கு. ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்க மட்டும் இந்த ஆண்டு அவர்களுடைய உடல் நலத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டியிருக்கு. அந்த செவ்வாய் பகவான் நீச்சமாக உட்காந்துருக்கிறதுனால உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். உங்களுக்கு லாபத்தில் சனியும் சுக்கிரனும் இருக்கிறதுனால மேஷராசியில் பிறந்த பெண்கள் கொடிகட்டி பிறப்பார்கள் அர்த்தம். அவங்களுடைய துறைகளில் புகழோடு இருப்பாங்க. சனி பகவான் அந்த 12வது இடத்திற்கு வந்தாலும் கூட மேஷராசிக்காரர்களுக்கு அது எப்படி இருக்க போகிறதுனா, லாபச்சனி அந்த விரயஸ்தானத்துக்கு வரார். சிலருக்கு என்ன ஆகும்னா, வேலை கிடைச்சி ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். சிலருக்கு வேலையோட ப்ரமோஷன் கிடைச்சி ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். சில வேலை மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அதுவும் நல்ல மாற்றங்களாக இருக்கும். எதில் நாங்கள் கவனமாக இருக்கணும் சார்? எல்லாமே நல்லா இருக்குமா அப்படின்னா, ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த மேஷராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் 5ஆம் இடத்துல சூரியனுடைய வீட்டில் கேது வராருன்னா, அரசியல்வாதிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அது உடல் நலமாக இருக்கட்டும், பொதுமக்கள்கிட்ட பழகக்கூடிய விதமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது என்பது அவர்களுக்கு நல்லது. இந்த ஆண்டு ஒரு வியாபார பெருமக்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய நல்ல ஆண்டாக அமையப் போகிறது. இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கணும், எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியன். அந்த முருகனை வழிபடணும். கந்தர் சஷ்டி கவசத்தை தினந்தோறும் சொல்லணும். வீட்டில் ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வச்சுட்டு உங்கள் வீட்டிலேயே இருந்து சொல்லலாம் கந்த சஷ்டி கவசத்தை. காக்க காக்க கனகவேல் காக்கன்னு சொல்லிட்டு இருந்தாலே அந்த முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அது நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே நல்லா தெரியும். மேசராசி நேயர்களுக்கான பலன்கள் பற்றியும் பரிகாரங்கள் பற்றியும் ரொம்பவே எளிமையாகவும் அருமையாகவும் சொன்னீங்க. பஞ்சநாதன் சாருக்கு எல்லாருமே தேங்க் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ரிஷபராசி நேயர்களுக்கான பலன்கள் பற்றி பார்க்கலாம். ரிஷபராசி பொதுவாகவே கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலன்களில் சனி பகவானானவர் 30 வருஷம் எடுத்துக்கிறார் ஃபுல் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ண. அதாவது மேஷம் முதல் மீனம் வரை சனி பயிற்சி வருகின்ற ஆண்டில் 3 பயிற்சியில் ரொம்ப முக்கியமான பயிற்சி சனி பயிற்சி, திருக்கணித பஞ்சாங்கப்படி. இந்த பயிற்சி ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு பயிற்சி. இந்த டோட்டல் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 30 இயர்ஸ், அதாவது 3 தலைமுறைகளுக்கு முன்னாடி 95ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட ஆரம்பித்தவர் இப்போ தான் அவர் மீனராசிக்கு வரார். ரிஷபம் ராசிக்கு அது 11ஆம் இடமாக வருகிறது. கோச்சார ரீதியாக ராசியின் 3, 6, 11ஆம் பாவங்களில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது அதீத ராஜயோக பலன்களை தருகிறார். இது அடிப்படை உண்மை. அதில் 11ஆம் இடம் என்பது இன்னும் சிறப்பு, லாபஸ்தானத்திற்கு வருகிறார். ரிஷபத்திற்கு பாக்யாதிபதி, இது ரொம்ப நம்ம உற்று பார்க்கணும். 9ஆம் இடத்திற்கு அதிபதி 11ல் வரும்போது பல பாக்கியங்கள் கிடைக்கிறது. முக்கியமாக பொருளாதார முன்னேற்றம். பணம் இருந்தால் தானே சார் எல்லாமே. இன்னைக்கு பணத்தால் சாதிக்க முடியாது எதுவுமே இல்லை. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆதாரமான பணம், அது அதிகமாக பொருளாதாரத்தை ஈற்றக்கூடிய நிலையில் ரிஷபராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் விளக்கம், அதாவது விளக்கு ஏற்றி வைக்கக்கூடிய அளவில் இந்த சனி பகவான் பயிற்சி அடைகிறார் என்றால் அது மிக இல்லை. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கோர்ட்டில் வியாபாரம், நீங்கள் ஒரு கோர்ட்டில் ரொம்ப நாளாக கேஸ் பெண்டிங்கில் இருக்குது, அது பூர்வீக சொத்து அப்படின்னா உங்களுக்கு ஃபேவரபுளாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரிஷபராசி என்பவர்களுக்கு. எல்லாத்துக்கும் மேலே குடும்பத்தோடு சேர்ந்து இன்னைக்கு அளவில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்தில் சேர்ந்து மகிழ்ச்சியாக செலவழிக்கக்கூடிய தருணங்கள் என்பது ரொம்ப குறைவு. இந்த வாழ்க்கையில் நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய பணம், பேர், பதவி, புகழ் எல்லாத்துக்கும் மேலே மெமரிஸ், செரிஷபிள் மெமரிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நல்ல தருணங்களை சேர்த்து வைப்பதற்கான வாய்ப்புகளை ரிஷபராசி என்பவர்களுக்கு சனி பகவான் மூலியமாக கொடுப்பார். இந்த 9 கிரகங்களை ஈஸ்வரன் அப்படின்னு பட்டம் பெற்றவர் சனி மட்டும்தான். அவரால் மட்டும்தான் சனி கொடுப்பார், இவர் தடுப்பார்னு நம்ம சொல்கிறோம். ரிஷபம் சுக்கிரனுடைய வீடு. நீங்கள் மீடியா துறை அன்பர்கள், நண்பர்கள், அந்த சினிமா துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், அனைத்து பத்திரிகை துறை அன்பர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு பொற்கால ஆண்டாக தான் இந்த ஆண்டு வரும். 10ஆம் பாவத்திற்கு வரக்கூடிய ராகு, 5ஆம் பாவத்திற்கு வரக்கூடிய கேதுவினால் சிறு சிறு அளவில்
சில தொந்தரவுகள் வந்தாலும் கூட வாழ்க்கையில் எல்லாமே அப்படியே பிக்சர் பர்ஃபெக்டாக இருக்குமா சார்? இருக்க முடியாது. ஒரு ஏற்றம் வந்தால் ஒரு இறக்கம் வரத்தான் செய்யும். ஆனாலும் 95% ஏற்றத்துடன் ஒரு 5% பிரச்சனை இருந்தால் தான் அந்த 95%க்கு அழகு. ஸோ பிரச்சனை இல்லாத வாழ்க்கைக்கு அழகே கிடையாது. அதே மாதிரி குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியிலிருந்து பெயர்ந்து உங்களுடைய 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்திற்கு பெயரவிருக்கிறார். இது அத்தனையுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக வருது. தனகாரகன் உங்களுடைய தனஸ்தானத்துக்கு வருவார். இப்படி ரிஷபராசிக்கு அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது வந்து இதுக்கு மேலே ஒரு நல்ல மேபி பல ஆண்டுகள் கழித்து இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம், புதிய வாய்ப்புகள், புதிய முயற்சிகள், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, அதே மாதிரி அரசியல் துறையில் பணியாற்றக்கூடிய தலைவர்களுக்கு, பல நண்பர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஊன்றுகோல் தரக்கூடிய ஆண்டாக, மிகப்பெரிய வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஆண்டாக ரிஷபராசி அன்பர்கள் வந்து இந்த ஸ்பாட்லேயே எடுத்திங்கன்னா நம்பர் 1 இந்த ரிஷபராசிக்கு தான் 12 ராசியில் இந்த புத்தாண்டு பலன்கள் அமையுது என்றால் அது மிகையில்லை. ஆக பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பொதுவாகவே சனீஸ்வர பகவான் யார் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் தர்மத்துக்கு பெயர் போனவர். துலாம் ராசியோட சிம்பல் என்ன? தராசு. தர்மத்தை காப்பாற்றக்கூடிய அவருக்கு தர்மம் செய்பவர்களே ரொம்ப பிடிக்கும். உங்கள் கர்மாவை நீங்கள் விளக்கணும்னு சொன்னால் சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா இதெல்லாம் விளக்கணும்னு சொன்னால் நீங்கள் நிறைய தான தர்மங்கள் செய்ய வேண்டும். உங்களால் முடிஞ்சது. நான் 10 கோடி வச்சுருக்கேன் சார், 200 ரூபா கொடுத்துட்டேன் சார்ன்னு சொன்னால் அதுக்காகவே சனீஸ்வர பகவான் கோவப்படலாம். ஆக நீங்கள் உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்யும் பொழுது ஆண்டவன் உங்கள் பக்கம் வருகிறார். அதனால தான் நம்ம சொல்கிறோம், மனம் என்ற கோவில் திறக்கின்ற போது அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும்னு சொல்கிறோம். நம்ம மனசை கோவில் மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆண்டவன் நம்ம மனசுக்குள்ளே வந்து தங்குறாருங்கிறது தான் ஐதீகம். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது உங்களால் முடிஞ்ச கல்விக்கான உதவிகள். ஒரு 12 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, ஏழை குழந்தைகளுக்கு நோட்டு புஸ்தகம், பென்சில், உங்களால் முடிஞ்ச ஸ்கூல் ஃபீஸ் இதெல்லாம் செய்யுங்க. அதே மாதிரி அன்னதானங்கள், எல்லாத்தையும் விட சிறந்த வஸ்திரதானம், உங்களால் முடிந்த தர்மங்களை செய்யுங்க. அதுவே பெரிய விஷயம். எல்லாத்தையும் விட சிறந்த பரிகாரம் எதுன்னு சொல்கிறாங்க? தாய் தந்தையருக்கு நீங்கள் செய்யக்கூடிய மரியாதை. அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையானது, அன்பானது, 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேசினாலே போதும். ஆக இந்த புத்தாண்டு சிறப்பு பலன்களில் ரிஷபராசிக்கு ஓஹோன்னு இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. இது அத்தனையும் பயன்படுத்தி கொண்டு பரிகாரத்தை நிறைவேற்றி உங்களுடைய வாழ்க்கை மேன்மேலும் சிறக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரிஷபராசிக்கான பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி உங்கள் லைஃப்பில் நன்மை அடைங்க. இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்கள் பற்றி சொல்லுங்க சார். மிதுனம் அப்படின்னு சொன்னோமே ஆனால் மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரம், புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தாலேயானால் 2025 பெரிய ஏற்றத்தோடு கொண்டாட போகிறோம். ஏன்னா 10ஆம் இடம் அதிகமாக வலுப்பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம், தொழிலில் அபரிமிதமான ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் வர்றதுனால எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. திருமண யோகம் வந்தாச்சு. அதாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு. குழந்தை பிராப்திக்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம், குழந்தை பிராப்தி உண்டு. குடும்பத்தில் ஒரு அடிஷ்னல் பீப்புள் வர்றாங்க. அதை தவிர கல்யாணமும் ஆக போகிறது. இதை விட ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் வேறு என்ன இருக்க முடியும்? இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவாளுக்கெல்லாம் இந்த வருஷம் ஒரு பெரிய பொக்கிஷம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதாவது ஒரு 1000 ரூபா போட்டால்னா அவளுக்கு 10,000 ரூபா வரக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்க போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா விளையாட்டு சம்பந்தமான, எழுத்து சம்பந்தமான, கலைத்துறையில் இருக்கிறவா, அதாவது பாட்டு, சங்கீதம் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வந்தாலும் நிச்சயமான வெற்றி இலக்கு நிச்சயமாக அடைய போகிறீங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களுடைய முயற்சிகளை சிறு சிறு தடைகள் கொடுத்தாலும் கண்டிப்பான வெற்றி உங்களுக்கு உண்டு. இந்த வருஷம் 2025 பார்த்தாலேயானால் உங்களுக்கு சனி பகவானும் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கொடுக்க போகிறார். அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய மாற்றம். சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய காலகட்டம். அதுவும் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறவாளுக்கெல்லாம் பார்த்தாலேயானால் அவளுக்கு இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸ் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அது தவிர
வியாபாரம் பண்ணுறவா புத்தகம் சம்பந்தமாக, அதை தவிர நோட் புக் சம்பந்தமாக, அதை தவிர பேப்பர் வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வருஷம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை போய் சேவிச்சுட்டு வாங்க. லக்ஷ்மி நரசிம்மரை சேவிச்சுட்டு அவருக்கு துளசி மாலை போட்டுட்டு வாங்க. அதை தவிர வந்து இந்த வருஷத்தில் இது வந்து காற்று ராசி, மிதுன ராசின்றதுனால துளசி ஒரு 100 கன்று வாங்கி எல்லாருக்கும் தானம் பண்ணுங்க. இதன் மூலியமாக நம்மளுடைய என்வாயர்மெண்ட்டும் வந்து பியூரிஃபை ஆகும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. இதுவரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களும் பரிகாரங்கள் பற்றி ரொம்பவே எளிமையாக அருமையாக சொல்லுங்க. கடகராசி நேயர்களுக்கான பலன்கள் பற்றியும் பரிகாரங்கள் பற்றியும் சொல்லுங்க மேம். கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் திருக்கணித பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறவங்களாக இருந்தால் இந்த அஷ்டம சனி நிவர்த்தி அப்படிங்கிறது உங்களுக்கு மார்ச் மாதம் வரப்போகுது. ஸோ இந்த 2025ஆம் ஆண்டில் இவ்வளோ வருஷம் நான் சனி பகவானால் கஷ்டப்பட்டேன், எனக்கு ஒரு பெரிய நிவர்த்தி வரும் அப்படிங்கிறது இந்த ஆண்டில் அவங்க பார்க்க போகிறாங்க. கேது பகவான் 2ஆம் இடத்துல வராரு, ராகு பகவான் 8ஆம் இடத்துல வராரு. வாக்கியப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் 8ஆம் இடத்துல சனி ராகு 2 கிரகமும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ மழை விட்டும் தூவானம் விடலையா அப்படிங்கிற ஒரு கதையாக கடகராசி நேயர்களுக்கு இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் குடும்பத்தில் குழப்பம் வரும்பொழுது அதிகமாக நம்ம அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாமல் இருந்தாலே 2025 கடகராசி நேயர்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வேலை பண்ணுற இடத்துலையும் சரி, வீட்லேயும் சரி, உங்களுடைய ஒப்பீனியனை பெருசாக ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா எப்பொழுதுமே நம்மளுடைய வாய் தான் நமக்கு சத்ரு. ஸோ பேசும்பொழுது ஏதாவது நம்ம நல்லது சொல்ல போக அதுவே சண்டையில் போய் முடிஞ்சிடும். அதனால் கணவன் மனைவி உறவு, அதுவும் குறிப்பாக இப்போ கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது, இல்லை இந்த வருஷம்தான் கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படிலாம் இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதோ இல்லை மற்றவங்களுடைய விஷயத்தில் நம்ம போய் மூக்க நுழைக்கிறதோ, ஏன்னா விரயத்தில் வரக்கூடிய குரு பகவான் மற்றவங்களுக்கு போய் கடன் வாங்கி கொடுக்கறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, வீட்டில் வந்து கணவருக்கு தெரியாமல் மனைவிங்கெல்லாம் போய் பேங்க்கில் நகையை வச்சு அடகு வச்சு கொடுக்குறேன்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. அப்போ கடகராசிக்காரர்களுக்கு 2025 நல்லா இருக்காதா அப்படின்னா எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதற்கு முன்னாடி திங்க் ட்வைஸ் பிஃபோர் யூ ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோன்னா அதுக்கு ஒரு 2 தடவை யோசிச்சுட்டு பண்ணலாம். உங்களுடைய ஜாதகப்படிக்கு உங்களுக்கு என்ன தசாபுக்தி நடக்குதுங்கிறதையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு யார் ஜோதிடர்களாக இருக்கிறாங்களோ, யார் மேலே நம்பிக்கை இருக்கோ அங்கே போய் அட்வைஸ் கேட்டுக்கிறதும் நல்லது. ஒரு வீடு வாங்க போகிறேன், கடன் எடுக்க போகிறேன், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கவனமாக இருங்க. குறிப்பாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டை பார்த்தேன், இன்ஸ்டாகிராமில் ஃப்ரெண்டை பார்த்தேன், இதில் எல்லாம் கவனமாக இருங்க. பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளையும் கொஞ்சம் கூடவே வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம நாட்டு நடப்பை பார்க்கும் பொழுது பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. அதனால் கடகராசிக்காரர்கள் எதுலேயும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சரி, இவ்வளோ மேடம் எல்லாமே இப்படியே சொல்லிட்டீங்களே, ஒரு பரிகாரத்தையும் சொல்லுங்கள் அப்படின்னுவீங்க. நான் வந்து நெகட்டிவாக எதுவும் சொல்லலை, உங்களுக்கு அட்வைஸாக தான் சொல்லியிருக்கேன். பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது விஸ்வரூப ஆஞ்சநேயர் ஆலயம் போங்க. எங்கெல்லாம் புத்து இருக்கிற கோவில் பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் ஒரு விளக்கேற்றுங்க. நிறைய சர்ப்பங்களுக்கு செய்யுங்க. ஸோ நம்மளுடைய தன்னம்பிக்கையும் நம்மளுடைய பிளானிங்கும் நமக்கு எப்பொழுதுமே சிறப்பாக அமையும். கடகராசி நேயர்களுக்கான பலன்கள் பற்றி ரொம்பவே அருமையாக சொன்னீங்க. அதுக்கான எளிய பரிகாரங்கள் கூட சொன்னீங்க. ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்க போகுது, இந்த ஆண்டு எப்படி அமைய போகுது அப்படின்றத நமக்கு ஐயா விளக்கமாக சொல்லுவாங்க. எனதருமை சிம்மராசி நேயர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு ராசிக்கு அதிபதியே சூரியன். இந்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி. அந்த ராசிக்கு அதிபதியான சூரியன் இந்த ஆண்டு பிறக்கிற போதே உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதனோடு சேர்ந்துருக்கார். யார் உங்களுக்கு காசு கொடுப்பாரோ அந்த கிரகத்தோட உங்கள் ராசிநாதன் சேர்ந்துருக்காருன்னா இந்த ஆண்டு மிகச்சிறந்த வருமானம் பெறக்கூடிய ஒரு ராசியாக நீங்கள் தான் இருக்க போகிறீங்க. ரொம்ப சந்தோஷப்படலாம். உங்கள் பேச்சில் நிறைய சாதிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். நீங்கள் ஒரு கலைத்துறையில் இருக்கீங்க, மீடியாவில் இருக்கீங்க, விளம்பரத்துறையில் இருக்கீங்க, எங்கு பார்த்தாலும் உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வருஷம். இதில் லாபாதிபதி புதனும் ராசி அதிபதி சூரியனும் சேர்ந்துருக்கிறாங்க. பேரும் புகழும் கிடைக்குது. பேரும் புகழும் போதுமா, காசு வேணாமா அப்படின்னா காசு மழை பொழியக்கூடிய ஆண்டு. நீங்கள் செய்யக்கூடிய செயலில் வெற்றி அடைந்து காசு மழை பொழியும். 7ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் அப்படி சேர்ந்து உட்கார்ந்து ஜொலிக்கிறாங்க.
நிறைய சிம்மராசிக்காரர்கள் இந்த ஆண்டு கலப்பு திருமணம் செய்து கொள்வார்கள். அந்த அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் 3க்குரிய சுக்கிரன் 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். காம திரிகோண ஸ்தானாதிபதி சுக்கிரன் இன்னொரு காம திரிகோண ஸ்தானத்தில் உட்கார்றார். இந்த ஆண்டு மிக கவனமாக இருக்கணும். உங்களுடைய நடத்தையில், ஒழுக்கத்தில் கவனமாக இருக்கணும். சில நேரங்களில் தவறுகள் செய்துவிட்டு மாட்டிக்கொள்ளக்கூடியவர்களாகவும் சிம்மராசிக்காரர்கள் இருப்பாங்க. இந்த சனி பகவான் வெளில நகர்ந்து அட்டமஸ்தானத்துக்கு போகிறார். எல்லாரும் ஒரு பயத்தில் இருக்காங்க. அஷ்டமத்தி சரி ஆரம்பிக்கிறதே, என்ன பண்ண போகிறாரோன்னு. ஒரு பக்கத்தில் விபரீத ராஜயோகத்தை கொடுக்க போகிறார் உங்களுக்கு. 6க்குரிய சனி 8ல். அதனால் வேலையில் திடீர் மாற்றங்கள் வரும். வரக்கூடிய மாற்றங்களை வரவேற்று மகிழ்ச்சி அடைங்க. ஆரம்பத்தில் சிரமமாக இருக்கும், பின்னால் அந்த வேலை உங்களை உயர்த்த போகுது. அப்படிப்பட்ட யோகம் இருக்கும். ஆனால் சப்தமாதிபதி சனி 8ல் போய் உட்காரும்போது கணவன் மனைவி உறவில் சில விரிசல்கள் வரும். இந்த உலகத்தில் யாரெல்லாம் மனைவியிடம் தோற்று போகிறார்களோ அவர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க. அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். அதாவது கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து போய் குடும்ப வாழ்க்கை தான் பிரதானம் நினச்சா நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டு வருவீங்க. எல்லாம் சரிங்க. அட்டமத்து சனியை ஆட்டி படைக்கிற காலத்தில் ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதனால் சிம்மராசியை சேர்ந்தவர்கள் தங்களுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக அவசியம். 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். சிலருக்கு வேலை பறிபோகக்கூடிய அமைப்பு இருக்குது, அது மறுக்க முடியாது. ஆனால் லாபத்திற்கு குரு வந்த பிறகு நல்ல பொருளாதார உயர்வு உங்களுக்கு வரப்போகுது. பூர்வீக சொத்தை விட்டுட்டு வேறு சொத்து வாங்குகிற யோகம், இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்போது இந்த ஆண்டு நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் உங்கள் வாழ்க்கை இன்னும் உயர்ந்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்மராசிக்காரர்கள் தினந்தோறும் சொல்ல வேண்டிய ஒரு ஸ்லோகம் திருப்பாவை. அதை தினந்தோறும் நீங்கள் உங்கள் வீட்டு அறையிலே ஆண்டாளருடைய அந்த திருப்பாவையுடைய ஸ்லோகங்களை சொல்லிகிட்டே இருக்கணும். அதுபோக ஒரு முறை சூடி கொடுத்த சுடற்குடியாள் ஆண்டாளை போய் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தரிசனம் பண்ணிட்டு வரணும். உங்கள் வாழ்க்கை அற்புதமாக அமையும் 2025. என்னுடைய வாழ்த்துக்கள். சிம்மராசிக்கான பலன்களை பற்றி ரொம்பவே அருமையாக சொன்னீங்க. அவங்களுக்கான பரிகாரங்கள் பற்றியும் சொன்னீங்க. அவங்க எந்த தெய்வத்தை வழிபடணும், அதுவும் முக்கியமாக ஆண்டாளுடைய திருப்பாவையை உச்சரிக்க சொன்னீங்க. அது ரொம்பவே அருமையாக இருந்துச்சு சார். ஏன்னா இப்போ கூட மார்கழி மாதத்துலலாம் ஆண்டாளோடைய திருப்பாவை சொல்கிறது ரொம்பவே அற்புதமாக இருக்கும். அவங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்கள் உச்சத்தில் இருப்பாங்க. ஏன்னா அது ஜெயலலிதாவோட ராசியும் கூட. அந்த அம்மா எப்படி இருந்தாங்க அப்படின்றத பற்றிலாம் தெரியும். பெரிய உச்ச நட்சத்திரங்கள்லாம் கூட சிம்மராசிக்காரர்களாக இருக்காங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கான பலன்கள் பற்றி சொல்லுங்கள். கன்னி ராசி அண்ணா ஆரம்பிக்கும் போது ஒன்று சொன்னார். பொண்டாட்டிக்கிட்ட தோத்தாதான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்னு அவருடைய அனுபவத்தை சொல்லிட்டார். கன்னி ராசிக்கு சமசப்தமஸ்தானத்தில் சனி பகவான் வர்றார். அதாவது கண்டக சனியாக வர்றார். 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு. அந்த இடத்துல சாதாரணமாகவே இன்றைக்குள்ள சூழ்நிலையில் 10 கம்பெனியில் கூட வேலை பண்ணிடலாம். ஒரு வீட்டை நடத்துறதுங்கிறது அவ்வளோ டஃப்பாக இருக்குது. அப்போ அதில் குடும்பங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ் தான். இது சரியாக போகணும் இந்த குடும்பம், அப்படி தான். அதில் இவருக்கு ஒரு பாதை, மனைவிக்கு ஒரு பாதை. அதில் தான் கருத்து வேறுபாடு வருது. ஆக எந்த குடும்பமாக இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்க வேண்டிய பரஸ்பர நட்பு, விட்டு கொடுத்தல், ஒற்றுமை. இப்போ என்ன ஆகுதுன்னா ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறத தவிர்க்க வேண்டும். கன்னிராசி நேயர்கள் முக்கியமாக. ஏன் கன்னிராசி உங்களுக்கு தான் சமசப்தமஸ்தானத்தில் சனி வராரு. அப்போ நீங்கள் தான் கணவன் சொல்வதை புரிந்து கொள்ள வேண்டும். மனைவி கிட்ட சார் சொன்ன மாதிரி அடங்கி போக வேண்டும். தப்பு ஒன்றும் இல்லை. இதில் லூசர் யாருமே கிடையாது. ஃபேமிலி தான் வின்னராக இருக்கணும், நாம் லூசராக இருந்தாலும். கன்னிராசி 12 ராசிகளில் சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப உகந்த இடமா பார்க்கப்படுது. அப்போ கன்னிராசிக்கு பொதுவாகவே சனீஸ்வர பகவான் தாக்குதலை பெரிய அளவில் பண்ணுறதில்ல அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போது 7ஆம் இடத்திற்கு வரக்கூடிய ராசி, அதாவது கன்னிராசி உங்களோட பஞ்சமாதிபதி 7க்கு வரார். அவர் உங்கள் ராசியை பார்க்குறார் நேரடியாக. அப்படி பார்க்கும்போது சில எதிர்மறை எண்ணங்கள் உங்களை தாக்கலாம். அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதாவது சில நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வரலாம். இது நம்மளால் முடியுமோ, இது நம்மளால் சாதிக்க முடியுமோ, இது செய்ய முடியுமோ அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே வரும். அப்படி வந்தாலும் தன்னம்பிக்கையாக எட்டி உதச்சிட்டு வண்டி எடுத்துகிட்டு ஓடுற மாதிரி அந்த மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் பல பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி வரணும் அப்படிங்கிறது தான் விஷயம். பரிகாரமாக நம்ம சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயந்தான். அதாவது ஷோலிங்கரில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை காலால் நடந்து, ரோப் காரு, அந்த காரு, ஃப்ளைட்டு இதெல்லாம் போய் இறங்கக்கூடாது. காலால் நடந்து, படியில் நடந்து பெருமானை தரிசனம் செய்து அவருக்கு செய்ய வேண்டிய அபிஷேகங்கள், உங்களை அர்ச்சனைகள்லாம் செய்யும் போது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் கன்னிராசி என்பவர்களுக்கு வந்தே தீரும். கன்னிராசி நேயர்களுக்கான பலன்களும் பரிகாரங்கள் பற்றி ரொம்பவே அருமையாக சொன்னீங்க. முக்கியமாக ஒய்ஃப் கிட்ட அடங்கி போகணும்னு சொல்லிக்கிங்க. கண்டிப்பாக அதை அவங்க எல்லாமே நோட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறோம். ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக துலாம் ராசி நேயர்களுக்கான பலன்கள் பற்றி சொல்லுங்கள்.
துலாம் ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது சனி பகவானின் உச்ச வீடு துலா ராசியை பொறுத்தவரையிலும் இந்த வருஷம் 2025 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜாக்பாட். இவ்வளவு நாளாக கஷ்டப்பட்டு இருந்த துலா ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, அவர் குரு 8ல் போகிறது, எல்லா விதமான பிரச்சனைகள்லையும் இந்த துலா ராசிக்காரர்கள் அகப்பட்டு கொண்டிருந்தாங்க. இப்போ பார்த்தோன்னா எது எடுத்தாலும் வெற்றி. 6ஆம் இடத்தில் உங்களுக்கு எல்லா கிரகங்களும் நல்ல நிலைமையில் இருக்குது. 6ஆம் இடத்தில் துர்கிரகங்கள் இருந்தால் அவர்கள் எல்லா விதத்திலும் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அதன் பிரகாரம் பார்த்தேலையானால் சனி பகவானும் 6ஆம் இடத்துல போய் இருக்கார். இதை தவிர சுக்கிரனும் உங்களுடைய ராசி அதிபதியும் உச்சத்தில் இருக்கார். போட்டித் தேர்வில் வெற்றி, எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி, புதிய கடன் வாங்கி தொழிலில் அபிவிருத்தி வரக்கூடிய காலகட்டமாக அமையும். 9ஆம் இடத்துல குரு போகிறார். ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட வாக்கியம். இதன் மூலியமாக நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றியும், உங்களுடைய போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும்னு வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் வந்தே தீரும். இந்த வருஷம் எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியமும் மாஸ்டர்ஸ் டிகிரிஸ் அங்கே படிக்கக்கூடிய காலகட்டமும் உங்களுக்கு வரப்போகிறது. வேலையில் பெரிய ஏற்றம் இருக்க போகிறது. வேலையில் கண்டிப்பான ப்ரொமோஷன் இருக்கும். எதனால் சொல்கிறோம்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் புதிய வேலையை அமைத்து கொடுப்பார். தொழிலதிபர்களாக இருந்தால் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவா மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய கடன் அமையும். சற்று உடல்நிலை பிரச்சனை வரும். ஏன்னா ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உடல்நிலை பிரச்சனை சற்று பின்னடைவு இருக்கும். எலும்பு சம்பந்தமான கழிவு பாதைகள் சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது. சீனியர் சிட்டிசன்ஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். இருந்தாலும் இந்த ஏரியாவில் கொஞ்சம் பார்த்துக்கணும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி, குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசியே குரு பார்க்கறதுனால உங்களுக்கு நேரடியான நல்ல எண்ணங்கள் தோன்றி எல்லாவற்றிலும் வெற்றி வாகை சூடக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த வருஷம் நீங்கள் ஒரு தரமாவது ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வாங்க. துலா ராசிக்காரர்கள் அதுவும் பால் பதனிடுதல், ஃப்ளாஷ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய சின்ன திரை, பெரிய திரை, இதில் இருக்கவாடெல்லாம் ஒரு தரமாவது ரங்கநாத பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சுட்டு வாங்க. பால் அபிஷேகத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு பெரிய மாறுதல்கள் இந்த வருஷம் 2025 ஒரு பொற்காலமாக அமைய போகிறது. துலாம் ராசி நேயர்களுக்கான பலன்களும் பரிகாரங்களும் பற்றி எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்பவே நன்றி சார். அடுத்ததாக விருச்சிக ராசி நேயர்களுக்கான பலன்கள் பற்றி சொல்லுங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இரண்டாக நீங்கள் பிரிச்சுக்கலாம் உங்களுடைய இந்த 2025. ஸோ ஜனவரி மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் குரு நல்ல 7ஆம் பார்வையாக இருக்கார். மே மாதத்திற்கு பிறகு இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குரு 8ல் போகிறார். ஸோ ராகு பகவான் 4ஆம் இடத்துக்கு வர்றாரு, சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு போகிறார், அண்ட் கேத்து உங்களுக்கு லாபத்துலேருந்து 10க்கு போகிறார். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் ஒரு நல்ல பீரியட் உங்களுக்கு. அதனால் உங்களுடைய திருமணங்கள் இல்லை உங்களுக்கு வேலையெல்லாம் மாற்றணும், இந்த மாதிரியெல்லாம் பிளான்ஸ் இருந்ததுன்னா ஜனவரி டு மே உங்களோட பிளான்ஸை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். புதுசாக நான் வேலைக்கு சேரணும், இல்லை இருக்கிற வேலையை விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துலேருந்து நீங்கள் அதை பண்ணாதீங்க. ஏன்னா மே மாதம் குரு பெயர்ச்சி வரும்பொழுது குரு 8ஆம் இடத்துக்கு வருவார், அண்ட் கேத்து 10ஆம் இடத்துக்கு போகும்பொழுது புதுசாக வேலைக்கு செய்கிற இடங்களில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் விருச்சிக ராசி நேயர்கள், புதிதாக திருமணம் ஆகிறவங்க, மே மாதத்திற்கு பிறகு வேலைக்கு போகிறவங்க, அண்டு வெளிநாட்டில் போய் படிக்கணுன்னு இருக்கிறவங்க, உடல் ஆரோக்கியம், புதுசாக வரக்கூடிய நட்புகள், இந்த புதிய நட்புகள் மூலமாக பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஸோ கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகள் புதுசாக நான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு அப்படிங்கிறவங்கள்ட்ட குடும்ப விஷயங்களையோ உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களையோ பகிராதீங்க. இது 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான், 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்து, 4ல் இருக்கக்கூடிய ராகு ஏதாவது லீகல் ப்ராப்ளம்ஸில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் இளைஞர்கள் ஒரு 18 வயதிலிருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க கோர்ட்டு கேஸு வழக்குன்னு போகாமல் பார்த்துக்கோங்க. புதிதாக வண்டி வாகனங்கள்லாம் வாங்கணுன்னா உங்களுடைய ஜாதகப்படி பார்த்துட்டு நீங்கள் அதை பண்ணுறது நல்லது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முதல் 5 மாதங்கள் இவங்களுக்கு ரொம்பவுமே ஒரு சூப்பர் டூப்பர் இயராக இருக்கும். 2வது ஹாஃப் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். பரிகாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அறுபடை முருகன் வீடு போகலாம். அஸ்வத்த பிரதக்ஷணம்னு சொல்லுவோம். ஒரு நல்ல அரச மரத்துக்கு கீழே பிள்ளையாரும் நாகரும் இருக்கக்கூடிய ஒரு அரச மரத்தை
தினம் காலையில் போய் ஒரு 12 பிரதட்சணம் பண்ணுங்கள். இந்த அஸ்வத்த பிரதட்சணம் பண்ணாலே எல்லா கிரக தோஷங்களும் விலகும். விருச்சிக ராசி பற்றி ரொம்ப ரொம்ப அருமையாக சொன்னீங்க, நன்றி. அதுக்கடுத்ததாக தனுசு ராசி நேயர்களுக்கான பலன்கள் பற்றி சொல்லுங்கள். தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இளகிய மனது எப்போவுமே இருக்குது. ஆனாலும் ஒரு காரியத்தை சாதிப்பதில் அவர்களுக்கு ஒரு உறுதி இருந்துக்கிட்டே இருக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் எப்படி பிறக்குதுன்னா மிகப்பெரிய ஒரு யோகத்தோடு பிறக்கிறது. இவங்களுக்கு என்ன யோகம் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உலகத்தில் மிகச்சிறந்த யோகம் என்று அந்த யோகம் குறிப்பிடப்படுகிறது ஜோதிட சாஸ்திரங்கள்லமா. அப்போ இப்படி ஒரு யோகத்தோடு பிறக்குதுன்னா இந்த ஆண்டு புகழின் உச்சிக்கு செல்லக்கூடிய ராசின்னு எடுத்துக்கிடலாம். ஏன்னா இவங்க பண்ணின தர்மாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியில் இருக்கார், கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இவங்க ராசியில் இருக்கார். அப்படி தான் வருஷம் துவங்குறது. அப்படிங்கும்போது இவர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். முன்னோர்கள் செய்த தர்மம் இவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதே மாதிரி நல்ல புகழ் கிடைக்கும். இந்த எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் நல்ல பெயரும் புகழும் பெறுவார்கள். அதில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் முயற்சியெல்லாம் இப்போ பண்ணலாம், ரொம்ப சக்ஸஸ் ஆகும். சார் எனக்கு லாஸ்ட் இயர் சரியில்லாமல் இருந்துச்சு சார், இந்த வருஷம் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க, பெரிய முன்னேற்றம் வந்து சேரும். ஒரு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எவ்வளவோ கஷ்டப்படுறாரு, நான் ஃபாரினில் போய் படிக்கணும்னு நினைக்கிறாரு, எங்கள் அப்பா அம்மாவால் படிக்க வைக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணினா ஏதாவது உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் ஃபாரினில் போய் படிக்க முடியும். அப்படி நிறைய உயர்வுகள் உண்டு. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியும் சுக்கிரனும் உங்கள் முயற்சிகளில் பெரிய வெற்றியை தரப்போகிறாங்க. வருஷம் ஆரம்பிக்கும் போது 3ஆம் இடத்துல சனி இருக்கார், பெரிய வெற்றியை தரப்போகிறாங்க. அதாவது 3ஆம் இடத்துல சனி இருக்கிறது அவ்வளோ பெரிய உயர்வு, வெற்றியை கொடுத்துருவார், செல்வ செழிப்பை கொடுப்பார். 4வது ஸ்தானத்தில் போய் இந்த சனி பகவான் உட்காருகிற போது தான் விஷயமே இருக்குது. இவர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அப்போ அம்மாவுடைய உடல் நலத்தில் கவனம் எடுத்துக்கணும். ஏப்ரல் மாதத்துலேருந்து இந்த 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஏப்ரலுக்கு மேலே தன்னுடைய படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு அவசியமும் உண்டு. நான் ஒரு முறை சொன்னால் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நல்ல கவனம் செலுத்துங்க. குரு பகவான் இப்போ 6ஆம் இடத்துல இருக்கார், வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கும். அதே குரு பகவான் உங்களுக்கு மே மாதம் 14ஆம் தேதி பெயர்ச்சி அடைந்து சப்தமஸ்தானத்துக்கு போன பிறகு ஃபாரின் போகிற யோகம், நல்ல பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட போகிறது. ஆக இந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு பல நன்மைகளை தேடி கொண்டு வந்து தரக்கூடிய அற்புதமான யோகம். எல்லா துறைகளையும் நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டு வர போகிறீங்க அப்படிப்பட்ட நேரம். அப்போ யாரை வழிபட்டால் இந்த 2025 உங்களுக்கு பொற்காலமாக அமையும்னா ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம்ங்கிற மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம், ராமனை நம்பினால் ஏது பயம். அந்த ஸ்ரீராமஜெயத்தை சொல்லுங்க, ராமனை வழிபடுங்கள், அயோத்திக்கு ஒரு முறை சென்று வாருங்கள், உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கான பலன்களையும் பரிகாரங்களையும் ரொம்பவே அருமையாக சொன்னீங்க. அவங்க எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்றதையும் சொன்னீங்க. ரொம்பவே நன்றி சார். இப்போ மகரம் காலபுருஷனுடைய 10ஆம் வீடு கர்மஸ்தானம், அதுக்கு அதிபதியாக வரக்கூடிய கர்ம காரகன் சனீஸ்வர பகவான். கடந்த 7.5 வருஷமாக மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன துன்பங்கள் டிக்ஷனரியில் இருக்கோ அது எல்லாத்தையும் பார்த்த மகர ராசி அன்பர்கள். பல அன்பர்களுக்கு சந்தேகம், இது மேல் வாழ்க்கையில் ஏதாவது இருக்கா அப்படின்னு. இப்போ அண்ணா சொன்னார் அயோத்தியா போயிட்டு வர, நான் ஒரு வார்த்தையை கேட்டு தான் நாங்களாம் போகிறோம். தெய்வ வழிபாட்டிற்கு மேலே இப்போ ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வருதுன்னா இறைவனை தான் நாடணும். மகர ராசிக்கு தலைப்புச் செய்திகள் என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரை இருந்து வந்த துன்பங்கள் எல்லாம் டாட், ஃபுல் ஸ்டாப், இதுக்கு மேலே வராது. ஏன்னா 7.5 சனியிலேருந்து முடிஞ்சு நீங்கள் வெளிவர போகிறீங்க. உங்கள் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கு சனி பெயரவிருக்கிறார். நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் வெற்றி அடையும் அப்படின்னு சொன்னால் அது சத்தியம். அதே மாதிரி உங்களுடைய தைரியஸ்தானத்திற்கு சனி வரப்போகிறார். உங்களுடைய ராசிநாதன் தைரியஸ்தானத்திற்கு வரும்போது இதுவரை இல்லாத தெளிவு, இதுவரை இல்லாத தீர்க்கம் உங்களுடைய முடிவுகளில் வெளிப்படும். கல்வி பயிலக்கூடிய, எஸ்பெஷலி மருத்துவத்துறையில் பயில வேண்டும், அது படிக்கணும், மெடிசனில் அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ் MD/FRCS கூட படிக்கலாம். தொழில் தொடங்க வேண்டும், வியாபாரத்தில் ரியல் எஸ்டேட்டு, விவசாயம் சார்ந்த தொழில்கள், ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸு இதெல்லாம் செய்யலாம். எந்த ஒரு புதிய முயற்சிகளும் நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் முயற்சி எடுத்தாலே அது ஜெயிக்கும். அப்பேற்பட்ட மகர ராசி, நிறைய பேர் மகர ராசியில் அன்பர்கள் இருக்கீங்க. இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய லட்ச மக்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றமாக இந்த சனி பயிற்சி வருது, எதிர்கால ஆண்டு வருது அப்படின்னு சொன்னால் அதில் மிகையில்லை. இப்போ அண்ணா சொன்னாப்பில் என்ன நடந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் என்பது தேவை. பரிகாரம்னா என்ன? பல பேருக்கு அதில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. இதை செய்யணுமா, அதை செய்யணுமா, அப்படி பண்ணணுமா, அப்படி பண்ணணுமா. முதல் பரிகாரம் என்பது
உண்மையான எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல சொற்கள் இது இருக்கும்போது நல்ல செயல் தன்னாகவே வெளிப்படும். இது முதல் பரிகாரம். அதுக்கு அடுத்தபடியாக உங்கள் குலதெய்வ வழிபாடு தான் ஃபஸ்ட்டு பரிகாரம். இந்த குலதெய்வத்தை யார் வழிபட்டாலும் சரி, அந்த குலம் செழிக்கும். அவரவர் குலதெய்வத்தை முதல்ல வழிபட வேண்டும். தேவையில்லாத வம்பு வழக்கு வார்த்தைகளில் ஈடுபடாமல் செய்ய வேண்டிய வேலைகளை அன்றே செய்து பழக்கப்பட்டு முடிஞ்சால் நல்லதை செய்வோம், இல்லை ஒதுங்கி போயிடுவோம். அப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் சிறந்த பரிகாரம். இதில் நீங்கள் செய்யக்கூடியது 7.5 சனி முடிகிறதுனால தர்பாரண்யேஸ்வரரை தரிசனம் செய்து நாளதீர்த்தத்தில் குளித்து அபிஷேகம் செய்து உங்களால் முடிந்த அன்னதானத்தை செய்யும் பொழுது காரைக்காலில் இருக்கக்கூடிய திருநள்ளாருக்கு போய் வாங்க. சத்தியம் ஜெயிக்கும், உண்மை வெல்லும். அதாவது 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வந்து நீச்சமாக இருக்கார், வக்கரம் பெறுகிறார். இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு அதுக்கு ஏதாவது பலன் கிடைக்குமா? தன்னுடைய 7ஆம் இடத்துல இந்த ராசியில் உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துல நீச்சமாகி வக்ரமானா உச்சமாயிடும். அதிகமாக கோபம் சில பேருக்கு வருது அப்படின்னா செவ்வாய் சம்பந்தம் இல்லாமல் வராது. அப்போ செவ்வாய் நீச்ச வக்ரம் பெறும்போது காரிய செயல்கள், இந்த செவ்வாயினாலே செய்யக்கூடிய செயல்கள், எதை செஞ்சாலும் அதை ஜெயிக்கக்கூடிய யோகம். அந்த செயல் திறன் என்பது டாஸ்க் மாஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறோம் செவ்வாய் ஆதிக்கம் உள்ளவர்களை. அப்போ மகர ராசி என்பவர்களுக்கு முதல்ல கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட அவர் வக்ரம் பெற்று நீச்சம் பெறும்போது அண்ணாமலையில் பால்காரராக வந்து ஜெயிப்பார் பாருங்க, அந்த மாதிரி மாறும். இமயமலையை தொட முடியும்ன்றாங்க, சத்தியமாக முடியும். ஆக மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு பொற்கால ஒரு ஆங்கில புத்தாண்டு தான் இது. இதாவது விடிவு காலம் பிறக்கிறது மகர ராசிக்கு. இதுதான் தலைப்பாக வச்சுக்கலாம். சார், நிறைய நேர்களுக்கு நீச்சம்னா என்னன்னு புரியாது, அது கொஞ்சம். அதாவது நீச்சம்னா ஒன்றும் இல்லைம்மா, ஒரு கிரகம் 0 டிகிரி நியூட்ரலைஸ் ஆகிடும், எந்த பவரும் இல்லாமல் இருக்கக்கூடியது தான் நீச்சம். நீச்சம் ஆயிடுச்சு ஒரு கிரகம் அப்படின்னா தப்புங்கிறது கிடையாதுமா. அது எந்த நிலையில் நீச்சம் பெறுகிறது என்பதை வைத்து நல்லதை செய்யும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். நமக்கு லக்னத்துக்கு பிடிக்காத பகை கிரகம் நீச்சமானா அதுவும் மறைந்த பாவங்களாகவும் இன்னும் அது பெரிய யோகத்தை கொடுக்கும். அதுதான் ஒரு கிரகம் 6 கிரகம் நீச்சம். என்ன சார் பண்ணுறீங்க, மந்திரியாக இருக்கேன் பாரு. 6 கிரகம் உச்சம், என்ன சார் பண்ணுறேன், ஒன்றுமே இல்லாமல் இருக்கேன் பாரு. பயப்பட தேவையே இல்லை. பயம் என்பது தேவையில்லை. பயம்தான் முதல் சத்ரு. பயம் இல்லாத வாழ்க்கை தான் ஒரே தடவை தான் அந்த பயம் இல்லாத வாழ்க்கையை வாழணும். மகர ராசி நேயர்களுக்கான பலன்களும் பரிகாரங்களும் பற்றி ரொம்பவே அருமையாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். இப்போ கும்பராசி நேயர்களுக்கான பலன்கள் பற்றி சொல்லுங்க. கும்பராசி அப்படின்னு சொல்லும் பொழுதே எல்லா விஷயத்திலையும் வெற்றி வரக்கூடிய ராசி கும்பம். அதுவும் வந்து இவ்வளோ நாளாக சனி வேறு இருந்திருக்கார். எடுத்த எடுப்பு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு தீர்க்கமான எண்ணங்கள் இருக்கும், வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ சனியும் வந்து 2ஆம் இடத்துக்கு போய்டார். பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்கோ. படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் கொஞ்சம் ஒரு தடவைக்கு 4 தரம் படிக்கிறது ரொம்ப விசேஷம். குழந்தை பிராப்தி இந்த வருஷம் நிச்சயமாக இருக்கும். அதாவது குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதோர் அப்படின்னு வள்ளுவன் சொன்னது போல் இந்த வருஷம் பார்த்தேனால் ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் குரு 5ஆம் இடத்துல போகும்பொழுது கண்டிப்பாக மே மாதத்துக்கு மேலே அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படும். உங்களுடைய ராசியிலேயே வந்து ராகு பகவான் வர்றதுனால எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு வரும். ஏன்னா குருவின் பார்வையில் கோதண்ட ராகுவாகிறார். எடுத்த காரியங்கள் அனைத்தும் ஜெயமாகும். உங்களுடைய யோசனைகள் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கும். பிரம்மாண்டமான யோசனைகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம். இந்த வருஷம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்கோ. நண்பர்களோட கொஞ்சம் அளவாக இருக்கிறது நல்லது. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உடல் நலத்தில் ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா ராசிநாதனே 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த பைசா உங்களுக்கு எப்போவுமே வந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த வருஷம் அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தேனால் தொழிலில் பெரிய அபிவிருத்தி, தாய் தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய தொழில் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தூக்கம் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கும். தூக்கம் வர முடியாத அளவுக்கு வேலைகள் பளு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வருஷம் பார்த்தலையானால் நீங்கள் காலபைரவரை கொஞ்சம் வழிபடுங்க. காலபைரவர் சனீஸ்வரனின் குருநாதர்னு சொல்லக்கூடியவர். அவர் காலபைரவர் எல்லா சிவன் கோவிலையும் இருப்பார். அவரை போய் வழிபட்டுட்டு வாங்க. ஏன்னா அவர்கிட்ட தான் சாவியை வச்சுட்டே வந்து குருக்கள் போவார். அந்த மாதிரி காலபைரவரை வழிபட்டுட்டு வர்றதும், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வந்து அருகில் இருக்கிற கோவிலுக்கு நீங்கள் தானமாக கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த 2025 வரப்போகிறது. கும்பராசி நேயர்களுக்கு அருமையான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. பணவரவுக்கு பஞ்சமே இருக்காதுன்னு. எல்லாருமே அதைத்தான் எதிர்பார்ப்பாங்க. இப்போவே எல்லாருமே ரெடி ஆகிடுப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
ரொம்பவே நன்றி சார். அடுத்ததாக மீன ராசி நேயர்கள் அதை பத்தின பலன்களை சொல்லுங்க. மீனராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு வந்து ஒரு சேலஞ்சிங் இயர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொருத்தருக்கும் அது ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அண்ட் 2024 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்குமே ஒரு வித சேலஞ்சஸ் இருக்கத்தான் செஞ்சது. இந்த 2025ல் மீனராசி நேயர்களுக்கு ஏன் இந்த சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் உங்கள் ராசிக்கு தான் வரப்போகிறாரு. அண்ட் ராகு வந்து 12ஆம் இடத்துக்கு வராரு, கேத்து வந்து 6ஆம் இடத்துக்கு வரார். ஸோ நிறைய செலவுகள் இருக்கும் வீட்டில். இந்த செலவுகள் வந்து சுப செலவுகளாக நீங்கள் மாற்றிக்கோங்க. விரயத்தில் வந்து வரக்கூடிய ராகுவும் 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேத்துவும் பொருளாதாரத்தில் நிறைய உங்களுக்கு இன்கம் கொடுத்தாலும் கூட கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு இருக்கலாம். அண்ட் ஜென்மசனி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து கொஞ்சம் மற்ற லீகல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் பொழுது எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு எடுக்காமல் உங்கள் வழக்கறிஞர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அவங்கள்ட்ட அட்வைஸ் கேட்கலாம். ஸோ இந்த வியாபாரம் பண்ணும் பொழுது புதுசாக கடன் வாங்கலாமா அப்படிங்கிறத உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் தசா புக்திகளை பார்த்துட்டு கோச்சார நிலைகள் இப்படி இருக்கும் பொழுது கடன் வாங்கிறத கொஞ்சம் யோசிச்சுட்டு பண்ணுங்கள். வியாபாரிகள் வீடு வாங்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், இதற்கான கடன் வாங்கலாமான்னா தாராளமாக வாங்கலாம். படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்லாவே இருக்கும். பெண்களுக்கு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்மசனி, உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அதுவும் ஒரு 40+ இருக்கிறவங்க முட்டி சம்மந்தப்பட்டது, கால் சம்மந்தப்பட்டது கவனமாகவும், உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் ஆயுர்வேத முறைப்படி இருக்கக்கூடிய மருத்துவத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா விரயத்தில் ராகுவும் 6ஆம் இடத்துல கேத்துவும் ஜென்மத்தில் சனியும் இருக்கும் பொழுது கொஞ்சம் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸை ஜாஸ்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மீனராசி நேயர்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கும் நல்ல சுப செலவுகள் கண்டிப்பாக வரும். குழந்தை பாக்கியம் எதிர்பார்ப்பவர்களுக்கும் அதற்கான நல்ல செய்திகள் வெகு சீக்கிரமே வந்து மீனராசி நேயர்களுக்கு அமையும். ஏன்னா குரு பகவான் வந்து 4ஆம் இடத்துக்கு போகிறாரு இவங்களுக்கு. அதுவும் ஒரு நல்ல விஷயம் மீனராசி அன்பர்களுக்கு. இந்த 2025ஆம் ஆண்டு ஒரு சேலஞ்சிங் இயராக இருந்தாலும் கூட பொருளாதாரத்தில் நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு அருமையான ஆண்டு. அண்ட் நிறையா ட்ராவல் இருக்கும். நிறைய வெளிநாடு ட்ராவல் பண்ணுங்கள், நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் கேதர் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேருக்கு நீங்கள் உதவக்கூடிய தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கும். பரிகாரங்கள் என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா, பாழடைஞ்சு இருக்கக்கூடிய ஆலயங்கள் இதெல்லாம் எடுத்து பராமரிப்பு பண்ணுங்கள். இல்லை பராமரிப்பு பண்ணுறவங்களுக்கு உதவி செய்யுங்க. இதுவே பெரிய பரிகாரம் தான். உங்களுக்குன்னு தனிப்பட்டு ஒரு கிரக தோஷத்திற்காக நீங்கள் போய் தனிப்பட்ட கோவில்களுக்கு செய்யணும்னு அவசியம் இல்லை. ஸோ நிறைய ஆலயங்கள், நிறைய கிராமங்களில் கஷ்டப்படுற கோவில்கள் எல்லாம் இருக்குது. அதற்கான வஸ்திர தானங்கள், எண்ணெய் தானங்கள், தானிய தானங்கள் இதை பண்ணாலே போதுமானது. அவங்க சனி பகவானுக்கு விளக்கு போடணும்னு சொல்லுவாங்க இல்லையா? மீனராசி நேயர்கள் தனியாக சனி பகவானுக்கு நீங்கள் போய் பண்ண வேண்டாம். எத்தனையோ கோவில்களில் அவங்களுக்கு சனி இந்த ஜென்மசனி வர்றதுனால சொல்கிறீங்களா? அதுக்கெல்லாம் பயப்படவே வேண்டாம்மா. ஜென்மசனி வருது. இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு இருந்தது, ஜென்மசனி இருந்தது, அவங்களுக்கு மாறுறது. ஸோ மீனராசிக்காரர்கள் எனக்கு ஜென்மத்தில் சனி வந்துடுச்சுன்னு எல்லாரும் போய் திருநள்ளாறில் இருப்பாங்க, இல்லைன்னா போயிட்டு ஆஞ்சநேயர் கோயிலில் இருப்பாங்க. நிறைய கோவில்கள் பராமரிப்பே இல்லாமல் இருக்குது. நீங்கள் அந்த தெய்வத்துக்கு செஞ்சாலே சனி பகவானுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ பாழடைஞ்சு இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு உயிர் கொடுக்கறதே ஒரு பெரிய சேரிட்டி தான். மீனராசி நேயர்கள் தன்னுடைய ராசிக்கு சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு அப்படின்றத பயமே இல்லாமல் ரொம்பவே ஹானஸ்ட்டாக இருந்தாலே போதும், அவர் ரொம்ப நன்மைகள் செய்வாங்க அப்படின்றத நீங்கள் ரொம்ப அருமையாகவே சொன்னீங்க. அதோட கோவில்களில் நிறைய உங்களுடைய சேவைகள் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்பவே நன்றிம்மா. எப்போவுமேம்மா கூட்டம் இருக்கிற கோவிலுக்கே தான் போகணுன்னு அவசியமே கிடையாது. தெய்வம் எல்லா இடத்துலையுமே இருக்குது. நம்ம மக்கள் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒரு கோயிலில் போய் நல்லா நடந்துருச்சு அப்படின்னோடனே, அதுவும் செலிபிரிட்டிஸ் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டாங்கன்னா அதே கோயிலுக்கே போகிறாங்க. அவங்கவுங்க கிராமங்கள், அவங்கவுங்க ஊர்லேயே வந்து பராமரிக்கப்படாத எத்தனையோ கோயில்கள் இருக்குது. ஸோ கிராம தேவதைகளை கும்பிட்டாலே மீனராசி நேயர்களுக்கு நல்லது. கண்டிப்பா மேம். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். மறுபடியும் உங்கள் அனைவருக்கும் ராஜ் டிவி சார்பாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மறுபடியும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம்.